முன்னாடியெல்லாம் காலையிலே எழுந்திரிச்சு விதமாக சமைச்சு கொடுக்காட்டி ஏதோ சப்பாத்தி ஒரு கூட்டுன்னு அழகாக பேக் பண்ணி கொடுப்பேன். ஆனால் ஒரு வாரமாக நானும் டெய்லி 5 மணி 6 மணின்னு அலாரம்னா வைக்க தான் செய்கிறேன். ஆனால் என்னால் எந்திக்கவே முடியலையப்பா. நீங்கள் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கோங்க, நான் அலாரத்தை அணைச்சி போட்டு நல்லா தூங்கிடுறேன். ஆக மொத்தத்தில் ஒன்றும் சமைக்காமல் சனி ஞாயிறு சமையலே வச்சு வாரம் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நேற்று பழையதும் எல்லாம் முடிஞ்சிட்டா உடனே சரியான வயிறு பசியில் கொத்து பரோட்டா சாப்பிட்லான்னு வாங்கினேன். ஊரில் இருந்திருந்தா அப்பா நைட்டு போல் கொண்டு வரத அரை தூக்கத்திலேயே சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஊருக்கா போக முடியும்னு நானே தேடி அலைஞ்சு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கடவுளை அதை 2 வாய் தான் வச்சுருந்துருப்பேன். என் உணவு குழாயினா இருக்கு, அதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் 2 தோசை என் கையால் சுட்டு சாப்பிட்ட பிறகு தான் எரிச்சல் எல்லாம் அடைஞ்சு. ஆனாலும் எனக்கு அந்த ஆசை மட்டும் போகலையா. அதனால் இன்றைக்கி நம்மளே சிக்கன் கொத்து பரோட்டா பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் பரோட்டா பண்ணுற அளவுக்கு ஆவி இல்லை. அதனால் சப்பாத்தி பண்ணி நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் குழம்பு எங்கள் அம்மா பொடி தவிர எங்கள் அக்கா இங்கே வந்திருக்கும் போது ஒரு பொடி அரைச்சி கொடுத்துருந்தாங்களா, அதை போட்டால் நல்லா செவச்சவன்னு அழகாக இருக்குது. இனிமேல் அந்த பொடி எப்படி அரைக்கணும்னு கேட்டு வச்சுக்கணும். ஆக மொத்தத்தில் நல்லா வயிறார கொத்து பரோட்டாவும் அந்த குழம்பு வச்சு குழப்பி அடித்து சாப்பிட்டுக்கிட்டேன்.